தனுசு ராசி 2026 குரு பெயர்ச்சி பலனை பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்கள், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு 12ஆம் இடங்கிற விருச்சகத்தையும் 2ஆம் இடங்கிற மகரத்தையும் 4ஆம் இடங்கிற மீனத்தையும் பார்வை செய்கிறார். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவரே 4 குடையவனாக வருவார். ராசிக்கு 4 குடைய குரு 8ஆம் இடத்தில் மறைவது நல்ல பலனை கொடுக்காது. இந்த 2026 நீங்கள் 8ஆம் இடம் என்பது மறைவுஸ்தானம், கெட்ட பேர், வீண்பலி, அவமானத்தை கொடுக்குற இடம். அவரே உங்களுக்கு 4 குடையவனாக வருவதனால் 4ஆம் இடங்கிறது வயிறு, திரேக ஆரோக்கியம். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போயிட்டு சென்று வரவும், உங்களோட ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ளவும். உங்கள் தேகத்தில் அப்பப்போது பிரச்சனை வருவதற்கும் நோய்வாய்ப்படுவதற்கும் வாய்ப்புண்டு. உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக பார்த்து கொள்ளவும். 8ஆம் இடத்தில் மறைவதனால், ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைவதனால் தெளிவான முடிவெடுக்க முடியாது. 8ஆம் இடங்கிறது மறைவுஸ்தானமாக வரும். பணம் இன்வெஸ்ட் பண்ணுவதில் கவனமாக இருக்கவும். இந்த 1 வருட காலத்திற்கு எந்த பணமும் எதிலையுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படி நீங்கள் பணம் போட்டாலும் நஷ்டத்தைத்தான் சந்திப்பீர்கள். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குரு. அப்போ அகப்பட்ட இந்த ராசிநாதன் குரு 8ஆம் இடத்தில் என்னதான் உச்சம் பெற்றாலும் 8ஆம் இடத்தில் மறைவது குரு தோஷத்தை உண்டாக்கும். அதனால் இந்த 1 வருட காலத்துக்கு எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்து கொள்ளவும். புது தொழிலோ புது உத்தியோகமோ புது தொழில் ஆரம்பிப்பது சிறப்பான பலனை கொடுக்காது. இருக்கிற தொழிலை கவனமாக பார்த்து கொள்ளவும். அதேபோல் வேலையில் இருக்கும் நண்பர்களும் அடுத்த ப்ரமோஷனை எதிர்பார்க்க வேண்டாம். இருக்கிற வேலையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். 4ஆம் இடம் என்றது தாயார் வழி உறவு, தாய்ஸ்தானம். தாயார் வழியில் நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளவும். தாயார் வழி உறவிலும் எந்த பாதிப்பும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். 12ஆம் இடத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு விரயம் அதிகமாக வரும். சுப விரயம் பண்ணிக்கொள்ளுங்கள். வீண் விரயம் வேண்டாம். மருத்துவ செலவு வரும். அதை 12ஆம் இடங்கிறது சுப விரயம் வீண் விரயத்தையும் கொடுக்கும். சுப விரயமாக இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, வண்டி வாகனம் வாங்குவது. வண்டி வாகனமும் கவனமாக பார்த்து வாங்கி கொள்ள வேண்டும். அதிலும் ஏமாற்ற வரும். வீடு கட்டுவதிலும் பத்திரப்பதிவெல்லாம் கவனமாக பார்த்து எழுதி வீடு கட்டி கொள்ளலாம். சுபவரையம் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் 8ஆம் இடம் என்பது மறைவுஸ்தானம். அடிவயிறு, ஆசனவாய், குடல் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பையும் இந்த 8ஆம் இடம் காமிக்கிறது. நல்ல ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ளவும். கவனமாக வண்டி வாகனத்தில் போகும்போது, இரவில் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக சென்று வரவும். உங்கள் 8 சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனாலும், சந்திரனும் குருவும் பரிவர்த்தனா யோகம் என்பதனாலும், என்னதான் பரிவர்த்தனை யோகம் பெற்ற குருவாக இருந்தாலும் 8ஆம் இடத்தில் ராசிநாதன் மறைவது அந்த வருடம் நல்ல காலகட்டமாக இருக்காது. எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்து கொள்ளவும். நீங்கள் இந்த வருடம் ஜீவசமாதி, குருமார்கள் வழிபாடு அதிகமாக பண்ணிக்கொள்ளவும். சித்தர்கள் வழிபாடும் குருமார்கள் வழிபாடும் அதிகமாக சென்று வழிபாடு செய்து வரவும். அதேபோல் ஆலங்குடி ஆபத்காத்த ஈஸ்வரர் உங்களுடைய அனைத்து ஆபத்துகளையும் தீர்த்து கொடுப்பார். ஆலங்குடி வியாழக்கிழமை சென்று, இல்லையென்றால் புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் என்று சென்று 21 நெய்தீபம் போட்டு முல்லைப்பூ மாலை சாற்றி மஞ்சள் வஸ்திரம் வைத்து முருகப்பெரும் குரு பகவானையும் ஆபத்காத்த ஈஸ்வரரையும் வழிபாடு செய்து வர உங்களுடைய இன்னல்கள் அனைத்தும் தீர்ந்து நல்ல பலனை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். என்ன இருந்தாலும் இந்த 2026 குரு பெயர்ச்சி பலன் தனுசு ராசி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. குருவின் வழிபாடு சிறப்பான வழிபாடாக உங்களுக்கு இந்த வருடம் இருக்கும்.